கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு அருணகிரியார் தமிழ் அமுதம் திருப்புகழ் கிடைத்த தலங்களையெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பழமுதிர்ச்சோலை, ரொம்ப அழகான தலம். இன்னைக்கு நேத்தி வந்த தலம் இல்லைங்க, சிலப்பதிகாரம் காலம் தொட்டு சங்க காலம் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் பேர் வேற மாதிரி இருக்கும். வடமொழியில் இடபகிரின்றது தமிழ், வடமொழியில் விஷபாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் மாமனாரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாப்பிள்ளை மகளோடு இருக்கிற மாதிரியான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும்ல, அது மாதிரி அமைப்பில் இருக்கும். ஏன்னா போன உடனே அங்கே மிகப்பெரிய அழகர் மலை தான் பழமுதிர்ச்சோலை, திருமாலிருஞ்சோலை அப்படின்னு ஆழ்வார்கள் கொண்டாடுவாங்க. போன உடனே சுந்தர ராஜப்பெருமாள், சுந்தர தோளுடையான் அப்படின்னு நின்ற கோலத்தில் 2 தேவி நாச்சியாரோடு, ஸ்ரீதேவி பூதேவியோடு சுந்தர ராஜப்பெருமாள் அருள் பாலிப்பார். அவர்தான் அழகர், கள்ளழகர் அப்படின்னு பேர். இன்னைக்கும் மதுரையில் சித்திரை மீனாட்சி திருமணம் எந்த அளவு புகழோ அந்த அளவு புகழ் மதுரை அழகர் விழாவும் உண்டு. அழகர் ஆற்றுல இறங்கும் பொழுது எவ்வளவு பேர், எவ்வளவு பக்தர்கள், அப்படி ஒரு பக்தி நிலையிட்டால இருப்பாங்க, சொல்லவே முடியாது. இந்த கோயில் வாசல்ல தான் காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பண்ணசாமி இருக்க. ஆடி மாசத்துல இவருக்கான தரிசனமும் உண்டு. கருப்பண்ணசாமியை குலதெய்வமா வாழ்க்கையின் நம்பிக்கையா வச்சு இன்றும் பல அற்புதங்களை செய்யக்கூடிய அற்புத தெய்வம். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே போனோன்னா அழகான மலை. இந்த மலை அழகை 6வது படை வீடா சொல்றார். யாரு? நக்கீரர். திருப்பரங்குன்றம்ன்ற மதுரையில தான் ஆற்றுப்படையை துவக்கிறார். ஒரு ஊரா போய் மறுபடியும் மதுரைக்காரர் தானே, மதுரைக்கு வந்து பழமுதிர்ச்சோலையை வணங்கி அவருடைய ஆற்றுப்படையை நிறைவு செய்கிறார். இது ஒரு 20 கிலோமீட்டர், 19 20 கிலோமீட்டர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து இந்த அழகர் மலை. மேலே வந்தா முருகப்பெருமான், அப்படியே நிறைவா முக்தி, பழுத்த ஆத்மா நம்ம மனசு. ஞான கொழுந்து பிள்ளையார், ஏன்னா அப்பதான் கொழுந்தா பக்தியை ஆரம்பிப்போம், அதனால முதல் வழிபாடு பிள்ளையார். ஞான பழம் முருகன், பக்தியில நிலை மாறும், அப்படியே மனசு முக்தி போயிடும், அதுதான் ஞானப்பழம். அப்படி ஞானப்பழமாக ஒரு முகம் 4 கரங்கள் கொண்டு வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய அழகான வடிவம் இந்த இடத்துல முருகனுக்கு உண்டு. இங்கதான் நாவல் பழத்தை கொண்டு ஒரு சரித்திரம் சொல்லப்படுது. அவ்வை பாட்டி வந்ததாகவும், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி சுடாத பழம் தான் கூட அப்படின்னு பாட்டி சொல்ற மாதிரி நாவல் பழத்தை இப்படி அசைப்பாரு, நாவல் பழங்கள் விழும். அதை எடுத்த பாட்டி ஊதுவாங்க, மண்ணெல்லாம் இருக்கேன், என்ன பாட்டி சுடுதா அப்படின்றது ரொம்ப அழகான காட்சி. இன்னைக்கு போனாலும் அந்த முருகப்பெருமான் கோயில் போகிற வழியிலேயே அங்கே ஒரு பிள்ளையார் பெருசாக இருப்பார். அது பக்கத்தில் ஒரு போர்டே மாட்டியிருப்பாங்க, இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் அவ்வைக்கு சுட்ட பழம் சுடாத பழம் என்ற திருவிளையாடல் புரிந்த இடம். இந்த இடத்துல இந்த நாவல் பழத்தை பற்றியும் ஒரு அழகு உண்டு. அதை தொடர்ந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன். நீங்கள்லாம் இங்கேயும் தங்கணும். இங்கே அருணகிரியார் வந்தார், பாடினார். ஆனால் அவர் பாடலை வைத்து பார்க்கும் பொழுது இது அவர் காலத்தில் இருந்த கோயிலா இப்போ இல்லை. அவர் காலத்தில் பழமுதிர்ச்சோலை என்ற தமிழ் அழகன் முருகனுடைய கோயில் வேற மாதிரி இருந்திருக்கணும், இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அப்ப காலத்தால் பிற்பாடு வந்த கோயிலாகத்தான் இது இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு எண்ணம். பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லும் பொழுதே அங்க கல்லால் செய்யப்பட்ட வேலாயுதம், வேலுண்டு வினை இல்லை, கல்லால் செய்யப்பட்ட வேலுக்கு முக்கியம் ரொம்ப அதிகம். அந்த பழமுதிர்ச்சோலையில இருந்தும் அப்படி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நடந்தோன்னா ராக்காயி அம்மன் அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த அம்மன், அது பக்கத்திலேயே ஒரு சுனை இருக்கும், சிலம்பாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளியோடு தேவசேனாவோடு நடுவில் இருக்கும் சுப்பிரமணியன் ஆன்மாவை பக்குவப்படுத்துவான். அந்த பழமுதிர்ச்சோலை அழகனை வணங்கி அங்கேயே இருங்கள். அவ்வை பாட்டி, ராக்காயி அம்மன் எல்லாரும் இருப்பாங்க, அங்கே இருங்க. தொடர்ந்து அடுத்த பதிவிலும்
பழமுதிர் சோலை, அதையே தரிசிப்போம். நன்றி, வணக்கம்.